ஒரு ப்ளவுஸோட டிசைன் தாங்க இப்போ வந்து சாரியில் வந்து முந்தி அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால் 2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். ரஃப் அடிக்க வேண்டாம். நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ணி கிராஸாக ஒரு தையல் ஓட்டிடலாம். ஊசி வெளியில் வராமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே முக்கோண ஷேப்பாக நல்லா அழகாக கரெக்டாக இங்கே என்ன 2 இன்ச்சு விட்டுருக்கோமோ அதே 2 இன்ச்சு இங்கேயும் டேப்பால் வச்சு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு விட்டு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. முக்கோண ஷேப்லேயே வந்துட்டு அழகாக வரட்டும். உங்களுக்கு வந்து இந்த பூ டிசைன் சின்னதாக வரணும்னா 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் இதிலேருந்து இங்கே வந்து விட்டுருக்க ஸ்டிச்சிங்லேருந்து கரெக்டாக 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிடலாம். அங்கேருந்து திருப்பிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இங்கேருந்து 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. 3 இன்ச்சிலேருந்து ஒரு மார்க்கர் பண்ணிக்கோங்க. ஷேப் பட்டா அழகாக வரட்டும். ஒவ்வொருடைய என்ட்ரன்ஸ்க்கும் அதிலிருந்து 3 இன்ச்சு கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவை குறைச்சிடாதீங்க. ஜாஸ்தி முன்னே பின்னே வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் பெருசு சின்னதாக அந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக 3 இன்ச்சு. இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீடியோ வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒன்று மட்டும் பார்த்துட்டு அடுத்தது விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோன்னு தெரியாமல் போயிடும். ஃபுல் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். என்னோடய வீடியோவில் வந்துட்டு நிறைய கிராஸ் கட்டிங், நார்மல் கட்டிங்லாம் வந்து ரொம்பவும் ஈஸியாக அழகாக போட்டிருக்கிறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் மிஸ்டேக்னா கேளுங்க. ஒரு டைம் நீங்கள் அடிக்கும்போது நார்மலாக எவ்வளோ விடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி அடிச்சுட்டு உங்களுக்கு மேலே வேணால் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டு கொண்டு வர வேண்டாம், கொஞ்சம் உள்ளே தள்ளி இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு ரப் அடிச்சிடலாம். நீட்டாக அழகாக எல்லாத்தையும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணுறது எப்படி பாருங்கள்.
வி ஷேப்பு ரொம்பவும் ஒட்டா கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிடாமல் இப்படி ஒட்டி ஒவ்வொரு கட்டிங் போட்டுட்ருங்க. இடையில ஒவ்வொரு கட் பண்ணிவிடுங்க. இதில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக வரும். எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிடாமல் நிதானமாக கட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து திருப்பிடலாம். இதை வந்து நீங்கள் அடிக்கும்பொழுது உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து அடிக்கணும். உள்பக்கம் மடக்கி அடித்தா தான் உங்களுக்கு வெளிப்பக்கம் இந்த டிசைன் வந்து அழகாக வரும். சின்னதாக ஒரு திருப்பி இல்லைன்னா ஊசி, பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் உள்ள அழகாக ரொம்ப குத்திராமல் பொறுமையாக நிதானமாக விட்டு இது அழகாக அந்த ஷேப் வர அளவுக்கு திருப்பிக்கோங்க. முக்கோண ஷேப் அழகாக வர அளவுக்கு மேலே வந்து ஒரு ஊசியால் கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு ஊசியால் இந்த ஷேப் வந்து லைட்டாக குத்தி குத்தி வெளில எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கையால் அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு ஊசியால் நீங்கள் அழகாக ஷேப் எடுத்துக்கலாம். வெளியில் பாருங்க, எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போ ஷேப் எடுத்துடலாம். உங்களுக்கு திருப்பி சிரமமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியால் அழகாக சீக்கிரம் எடுத்துடலாம். துணி வந்து ஹோல்ஸ் போட்டு விடாமல், தையல் வந்து பிச்சிடாமல் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. அழகாக உங்களுக்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த சாரீ கட்டினா பார்டர் சாரீ, டிசைன் சாரீ, போன சாரியிலே நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உள்பக்கம் ப்ளவுஸு கலர் மேலே வர மாதிரி உள்பக்கம் உள்ள முந்தியில் உள்ள துணி இருக்குது இல்லைங்களா, அதை உள்பக்கம் நம்ம சொருகிறது வேறு கலர் வரும், முந்தி வேறு கலர் வரும். அதில் கொஞ்சமாக கட் பண்ணி 5 இன்ச்சு சேம் 5 இன்ச்சு அதில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் முந்தியில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து லேஸ் வச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதையும் நான் ஃபுல்லாக போடுறேன். ஃபுல்லாக திருப்பி முக்கோண ஷேப் பாருங்கள் அழகாக வந்துருக்கு. ஃபுல்லாத்தையும் திருப்பி எடுத்தாச்சு. இப்போ மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஷேப் மாறாமல் இந்த முக்கோண ஷேப் நம்ம எப்படி அடித்தோமோ அதே போல வந்துட்டு லைட்டாக அங்கே ஒரு ரஃப் ஸ்டிச்சிங் எடுத்துடலாம். முக்கோணம் இந்த ஷேப்பாகவே எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக அழகாக அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகாக டிசைன் சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேலே இதில் நீட்டாக லேஸ் வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே அங்கேயும் ஒவ்வொரு மணியை கட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அழகாக இருக்கும். புது டிசைனில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸோடைய டிசைன் தாங்க இப்போ வந்து சாரியில் வந்து முந்தி அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம்.
அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால் 2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். ரஃப் அடிக்க வேண்டாம். நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ணி கிராஸாக ஒரு தையல் ஓட்டிடலாம். ஊசி வெளியில் வராமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே முக்கோண ஷேப் தான் நல்லா அழகாக கரெக்டாக இங்கே என்ன 2 இன்ச்சு விட்டுருக்கோமோ அதே 2 இன்ச்சு இங்கேயும் டேப்பால் வச்சு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு விட்டு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. முக்கோண ஷேப்லேயே வந்துட்டு அழகாக வரட்டும். உங்களுக்கு வந்து இந்த பூ டிசைன் சின்னதாக வரணும்னா 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் இதிலேருந்து இங்கே வந்து விட்டுருக்க ஸ்டிச்சிங்லேருந்து கரெக்டாக 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிடலாம். அங்கேருந்து திருப்பிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இங்கேருந்து 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. 3 இன்ச்சிலேருந்து ஒரு மார்க்கர் பண்ணிக்கோங்க. ஷேப் பட்டா அழகாக வரட்டும். ஒவ்வொருடைய என்ட்ரன்ஸ்க்கும் அதிலிருந்து 3 இன்ச்சு கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவை குறைச்சிடாதீங்க. ஜாஸ்தி பின்னே வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் பெருசு சின்னதாக அந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக 3 இன்ச்சு. இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீடியோ வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒன்று மட்டும் பார்த்துட்டு அடுத்தது விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோன்னு தெரியாமல் போயிடும். ஃபுல் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். என்னோடய வீடியோவில் வந்துட்டு நிறைய கிராஸ் கட்டிங், நார்மல் கட்டிங்லாம் வந்து ரொம்பவும் ஈஸியாக அழகாக போட்டிருக்கிறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் மிஸ்டேக்னா கேளுங்க. ஒரு டைம் நீங்கள் அடிக்கும்போது நார்மலாக எவ்வளோ விடுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி அடிச்சுட்டு உங்களுக்கு மேலே வேணால் டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டு கொண்டு வர வேண்டாம், கொஞ்சம் உள்ளே தள்ளி இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு ரஃப் அடிச்சிடலாம். நீட்டாக அழகாக எல்லாத்தையும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணுறது எப்படி பாருங்கள். வி ஷேப்பு ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க.
எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிடாமல் இப்படி ஒட்டி ஒவ்வொரு கட்டிங் போட்டுட்ருங்க. இடையில ஒவ்வொரு கட் பண்ணிவிடுங்க. இதில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக வரும். எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சிங்கை கட் பண்ணிடாமல் நிதானமாக கட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து திருப்பிடலாம். இதை வந்து நீங்கள் அடிக்கும்பொழுது உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து அடிக்கணும். உள்பக்கம் மடக்கி அடித்தா தான் உங்களுக்கு வெளிப்பக்கம் இந்த டிசைன் வந்து அழகாக வரும். சின்னதாக ஒரு திருப்பி இல்லைன்னா ஊசி, பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் உள்ள அழகாக ரொம்ப குத்திராமல் பொறுமையாக நிதானமாக விட்டு இது அழகாக அந்த ஷேப் வர அளவுக்கு திருப்பிக்கோங்க. முக்கோண ஷேப் அழகாக வர அளவுக்கு மேலே வந்து ஒரு ஊசியால் கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு ஊசியால் இந்த ஷேப் வந்து லைட்டாக குத்தி குத்தி வெளில எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கையால் அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு ஊசியால் நீங்கள் அழகாக ஷேப் எடுத்துக்கலாம். வெளியில் பாருங்கள், எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இப்போது ஷேப் எடுத்துடலாம். உங்களுக்கு திருப்பி சிரமமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியால் அழகாக சீக்கிரம் எடுத்துடலாம். துணி வந்து ஹோல்ஸ் போட்டு விடாமல், தையல் வந்து பிச்சிடாமல் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. அழகாக உங்களுக்கு டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த சாரீ கட்டினா பார்டர் சாரீ, டிசைன் சாரீ, போன சாரியிலே நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உள்பக்கம் ப்ளவுஸு கலர் மேலே வர மாதிரி உள்பக்கம் உள்ள முந்தியில் உள்ள துணி இருக்குது இல்லைங்களா, அதை உள்பக்கம் நம்ம சொருகிறது வேறு கலர் வரும், முந்தி வேறு கலர் வரும். அதில் கொஞ்சமாக கட் பண்ணி 5 இன்ச்சு சேம் 5 இன்ச்சு அதில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் முந்தியில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து லேஸ் வச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதையும் நான் ஃபுல்லாக போடுறேன். ஃபுல்லும் திருப்பி முக்கோண ஷேப் பாருங்கள் அழகாக வந்துருக்கு. ஃபுல்லத்தையும் திருப்பி எடுத்தாச்சு. இப்போ மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஷேப் மாறாமல் இந்த முக்கோண ஷேப் நம்ம எப்படி அடித்தோமோ அதே போலயே வந்துட்டு லைட்டாக அங்கே ஒரு ரஃப் ஸ்டிச்சிங் எடுத்துடலாம். முக்கோணம் இந்த ஷேப்பாகவே எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக அழகாக அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகாக டிசைன் சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேலே இதில் நீட்டாக லேஸ் வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே அங்கேயும் ஒவ்வொரு மணியை கட்டிக்கலாம். சூப்பராக இருப்பாங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும். புது டிசைனில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.